ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 17 கேட்கலாமா? 4 நாட்களுக்கு பிறகு மாலை நேரம். லைப்ரரியிலிருந்து 7-8 புத்தகங்களுடன் ஹாஸ்டலை நோக்கி போய்க் கொண்டிருந்த மகேஸ்வரியை அக்கா என்ற ஒரு குரல் கலைக்க திரும்பி பார்த்தாள். ஜூனியர் மேகலா நின்றிருந்தாள். மேகலா, மகேஷ் அக்கா. என்னக்கா, நீங்கள் இன்னும் ஊருக்கு போகலையா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தேர்ட் இயர் அக்காவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களே. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேம் லீவில் இருந்தாங்க மேகலா. இன்றைக்கு தான் வந்தாங்க. அதனால் இன்றைக்கு தான் கைட் செலக்ட் பண்ணினோம். ஓ சரிக்கா, அப்போ நாளைக்கு தான் ஊருக்கு போகிறீங்களா? இல்லைப்பா, மணி 2 தானே ஆகுது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கார் அனுப்ப சொல்லி போயிடுவேன். சரிங்கக்கா, இவ்வளோ புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சத்தை என்கிட்ட கொடுங்கக்கா. இல்லை மேகலா, பரவாயில்ல, நானே கொண்டு போய்க்கிறேன். கிளம்பிட்டு உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன். சரிங்கக்கா. மேகலாவை கடந்து நேராக தன் அறைக்கு சென்றாள் மகேஸ்வரி. பெரிய சூட்கேஸை திறந்து கொண்டு வந்த புத்தகங்களை அதனுள் அடுக்கினாள். சுற்றமுற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டாள். 4 நாட்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாய் பேக் செய்து கொண்டிருந்ததால் எதையும் விடவில்லை. சுந்தரி 2ஆம் நாளே கிளம்பிவிட மஞ்சரி நேற்றுதான் கிளம்பினாள். தற்சமயம் அவர்களின் அறையில் மகேஸ்வரி மட்டும்தான். சரி, போய் சித்திக்கு ஃபோன் பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு அறையை பூட்டி கொண்டு வேக வேகமாய் நடந்து ஃபோன் பூத்தை அடைந்தாள். வீட்டு நம்பருக்கு டயல் செய்தாள். 3 ரிங் போனவுடன் ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ சித்தி. ஆத்தா, எப்போத்தா வர? உன்னையத்தேன் எதிர்பார்த்துக்கிருக்கேன். நேத்தே வந்திருப்பேன் சித்தி, ஆனால் இங்கே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்குத்தான் வேலை முடிஞ்சிச்சு. சித்தப்பாட்ட சொல்லி வண்டி அனுப்புறீங்களா? வண்டியா? நல்ல வேலைத்தா, இப்போ ஃபோனை போட்டேன். தேனியில் ஒரு துஷ்டி வீட்டுக்கு உங்கள் சித்தப்பா வண்டியில் போனாங்க. இப்போ வந்துக்கிட்டு இருப்பாங்க. வந்ததும் அங்கே அனுப்பி விடுறேன். லேட் ஆகிறாதே சித்தி. அதெல்லாம் ஆகாதுதா. 7 மணிக்குள்ளார வண்டி அங்கே இருக்கும். என்ன, சரியா? சரி சித்தி. கோகிலாபுரம். எம்மா, நான் வெளியே போகிறேன். ஜடையை பின்னால் விசிறிக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள் வடிவாம்பாள். சொர்ணம் பின்கட்டில் அரிசி குத்தி கொண்டிருந்தபடியால் அவள் காதில் வடிவு பேசியது விழவில்லை. வேலிப்படலை அவள் நெருங்குவதை கண்டுவிட்டு மாடுகளுக்கு தண்ணீர் வைத்து கொண்டிருந்த தங்கராசு வேகமாய் ஓடி வந்து அவள் முன்னால் நின்றான். எங்கடி போற? லட்சுமி வீட்டுக்கு. யார் அது? கூட படித்தவ. வழியை விடுன. நீ எங்கேயும் போகக்கூடாது. பேசாமல் உள்ளே போ. எதுக்கு? 8 நாளாக வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வர்றேனே. உன்னை வெளியே விட்டா நீ எங்கே போவ, எவன் கூட பேசுவ, எல்லாமே எனக்கும் தெரியும். வாய் வார்த்தையால் சொல்லும் போதே கேட்டுக்க. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமில்ல. லட்சுமி வீட்டுக்கு போய் அவள் கூட கொஞ்ச நேரம் பேசி போட்டு வாரேன். ஒரு மாறுதலுக்கு தான் கேட்குறேன், வழியை விடு. என்னாடி, சொல்லிக்கே இருக்கேன், கூட கூட பேசுகிற. அவள் பின்னந்தலையில் பட்டனை அடித்தான் தங்கராசு. ஆ, கேடு கெட்ட நாயே, போடி உள்ள. அவன் அலற, உன்னைய விட நான் கேடு கெட்டு திரியல. என்ன பேசுகிறோம்னு உணர்ந்து பேசு. ஒழுக்கம் நடவடிக்கையை பற்றியெல்லாம் பேசுகிற அருகதை உனக்கு இல்லவே இல்லை. படபடவென பேசிய வடிவை புலையரென அரைந்து முடியை பிடித்து இழுத்து கொண்டே உள்ளே சென்றான். ஆ, ஐயோ, வலிக்குது, என்னைய விடு. அவள் அலறிக்கொண்டே இருக்க அதை சட்டையே செய்யாமல் நடுவீட்டில் அவளை கீழே தள்ளி அம்மா என கத்தினான். என்னாடா? அவன் போட்ட சத்தத்தில் பின்பக்கத்திலிருந்து ஓடி வந்தாள் சொர்ணம். ஏய் வடிவு, என்னாடி இது? எந்திரி எந்திரி. உன் அவன் தான் தள்ளுனையான். அவனை என்னான்னு கேளு. டேய், இது என்னடா இத்த பழக்கம்? பொம்பளை பிள்ளை மேலே எதுக்கு கை வைக்கிற? இவன் எதுக்கு வீட்டோடு இருக்காமல் வெளியே கிளம்புறா? போய் அந்த டீச்சர் வேலைக்கு வந்த நாயை கூட சேர்ந்து எங்கேயாவது நின்று பேசுவான். ஏய் வடிவு, எங்கடி போற? மெல்ல எழுந்து நின்ற வடிவு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்தபடியே லட்சுமி வீட்டுக்குமா என்றாள். யார் வீட்டுக்கு போக வேணாம், முதல்ல உள்ளே போ. எம்மா, போகணும்னு சொன்னேன். அம்மா, இவளுக்கு வாய் ரொம்ப நீளுது. என்னைய பார்த்து என்னென்ன சொன்னா தெரியுமா? இவ கையை காலம் உடைக்கணும் போல எனக்கு அம்பிட்டு வெறி வருது. உனக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஒழுக்கங்கெட்ட நாய்க்கு பேச்சு ரொம்ப அவசியம்தான். இந்தா போதும், நிறுத்து. மறுபடி சொல்கிறேன், என் ஒழுக்கத்தை நீ குறையா பேசாத. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு இந்த கோகிலாபுரம் முழுக்க தெரியும். அதை மறந்துடாத. உன் லட்சணம் தெரிஞ்சுதான் உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரலை. அப்பா தேடி தேடி பிடிச்சிட்டு வந்த ஒருத்தையும் போய் சேர்ந்துட்டா. வடிவாம்பா, போ உள்ள. சொர்ணம் ஆவேசம் வந்தவள் போல் அலற அழுது கொண்டே உள்ளே ஓடினாள் வடிவாம்பாள். ஏம்மா, என்னம்மா? பேக்கு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவ இப்போ என்ன பேச்சு பேசுகிறா? தப்பி தவறி கூட வாணி விஷயம் இவளுக்கு தெரியக்கூடாது. அவன் பேசுவதை ஆமோதித்தபடியே நிமிர்ந்து பார்த்த சொர்ணம் விக்கித்து போய்விட்டாள். பின்கட்டின் வாசலில் நாட்டாமை செல்வராசு. ஃபாத்திமா கல்லூரியின் ஹாஸ்டல். இரவு 8 மணி. கடிகாரத்தை பார்த்த மகேஸ்வரிக்கு பொறுமை முற்றிலுமாய் குறைந்தது. கோபம் கொப்பளித்தது. வேகமாய் ஃபோன் பூத்தை நோக்கி போனாள். ஃபோன் பூத்தின் இன்சார்ஜ் தனலட்சுமி கதவை சாத்திவிட்டு கிளம்பும் முஸ்தீபுகளில் இருக்க அவள் எதிரே போய் நின்றாள். அக்கா. என்னம்மா? என்ன வேணும்? வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். வீட்டுக்கா? அவள் கேலியாய் கேட்க, ஆமாம், ஏன்?
டைம் என்ன 8 ஃபோன் பேசுகிற டைம் 7:30 வரை தானே. 3 வருஷமாக இங்கே படிக்கிற, இது கூடவா தெரியாது? அவளின் பேச்சை கேட்க மகேஸ்வரிக்கு எரிச்சல் மண்டியது. அந்த தனலட்சிக்கும் இவளுக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம்தான். எனக்கு எல்லாரோளும் தெரியும். எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட கார் அனுப்புறதா சொன்னாங்க. இன்னும் வரலை. அதான் எப்போ அனுப்புனாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி சரி போ, சீக்கிரம் பேசு. அவள் வழிவிட உள்ளே நுழைந்தவள் வேகமாய் வீட்டின் நம்பருக்கு டயல் செய்தாள். ஒரே ரிங்கில் எடுக்கப்பட்டது. ஹலோ என்றார் ரகோத்தமன். சித்தப்பா. ஆத்தா, உன் ஃபோனத்தையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வடிவேலு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பேசினையாம். கார் அனுப்பிட்டோம்ட்டா. ஆனால் ஆண்டிப்பட்டிக்கிட்ட ஏதோ பழுதாகி நின்று போச்சாம். அதை சரி பண்ண 7க்கு மேலே ஆகி போச்சாம். அந்நேரத்தில் கிழவனா விடுதிக்கு வர 9 ஆயிரும்ல. அதனால் செக்கானத்தில் அவன் சொந்தக்காரங்க வீட்டில் ராத்தங்கிட்டு நாளை காத்தால 5 மணிக்கெல்லாம் சின்னம்மா காலேஜுக்கு போயிடுவேன்னு சொன்னையான். உன்ட்ட சொல்ல சொன்னையான். 8:30 வரை நீ கூப்பிடலைன்னா நானே கூப்பிட்டுருப்பேன். சரி சித்தப்பா. லேசாக ஏமாற்றமடைந்தாலும் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை மகேஸ்வரி. அண்ணன் காலையில் கட்டாயம் வந்துடுவார்ல என்று மட்டும் கேட்டாள். வந்துடுவேயான்தா. போய் சாப்பிட்டு நேரத்தோடு தூங்கு. அப்போனா தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். வந்துடுவேயான்தா. சரி சித்தப்பா, நீங்களும் சாப்பிட்டு போய் படுங்க. அப்போ நான் வைக்கிறேன். மறுநாள் காலை சொன்னபடி டிரைவர் சரியான நேரத்திற்கு வந்துவிட தன் லக்கேஜுகளை காரில் ஏற்றிவிட்டு உள்ளே போய் மேகலாவை பார்த்து சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள் மகேஸ்வரி. கார் கிளம்பியது. அதுவரை இல்லாத பயமும் படபடப்பும் எங்கிருந்தோ வந்து அவள் மேல் தொற்றிக் கொண்டது. ஊருக்கு போனதும் முதல் வேலையாய் சித்தப்பாவிடம் சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட வேண்டும். அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தராமல் ஓயக்கூடாது, விடவே கூடாது. யோசனையில் உழன்று கொண்டிருந்தவளை சின்னம்மா என அழைத்தார் வடிவேலு. அண்ணே சொல்லுங்க. மன்னிச்சுக்கங்கம்மா, நேற்று ராத்திரி எதிர்பாராத விதமாக வண்டியில் டயரு பழுதாகி போச்சு. சரி செய்ய நேரமாகி போச்சு. இல்லைனா சீக்கிரமே வந்திருப்பேன். நேற்றே உங்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம். அண்ணே, சித்தப்பா எல்லாம் சொன்னார். எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? டயரு பஞ்சரானா அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? காலங்காத்தால் இருட்டு நேரத்தில் எனக்காக கிளம்பி வந்து நின்னீங்க பாருங்க, அது போதும்ண்ணே. நடு ரோட்டில் நின்றுச்சுமா. போகிற வர்ற வண்டியை மறைச்சி உதவி கேட்க ஆரம்பித்தேன். பௌர்ணமி வெளிச்சம் தகதகன்னு இருந்ததால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. எனக்காக யோசிக்கிறீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணுமா. அந்த திடீர் வாழ்த்தை எதிர்பாராததால் புன்னகைத்தாள் மகேஸ்வரி. உங்கள் எல்லார் ஆசீர்வாதம்னே. இல்லைம்மா, ரகுபதி ஐயாவும் நாச்சியாரம்மாவும் செஞ்ச புண்ணியம். தன் தாய் தந்தையை பற்றி அவர் நல்ல விதமாய் பேச மிகவும் பெருமையாய் உணர்ந்தாள். அதே நேரம் அவளால் கண்ணீரையும் அடக்க முடியவில்லை. அவள் அழுகிறாள் என அவர் உணர்ந்து கொண்டார். தைரியமாக இருங்கம்மா, நம்ம மாகாளி அத்தா எதுக்கு இருக்கா? அவளை நம்புங்க. நீங்கள் குணத்தில் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு இருக்கீங்க. இந்த குணத்துக்கே உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். கூடிய சீக்கிரம் பெரியய்யாவும் அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னு மாகாளி உங்களுக்கு காட்டுவா. நம்புங்கம்மா. அவங்க தான் இப்போ இல்லையே என மனதுக்குள் கதறிய மகேஸ்வரி சரிண்ணே என்று சொல்லி பின் சேற்றில் தலையை சாய்த்து கண்களை மூடினாள். சின்னம்மா, ஊர் வந்தாச்சு, எந்திரிங்க. என்ன ஜோரில் மழை வருதுன்னு பாருங்க. வடிவேலு அழைக்க தூக்கத்திலிருந்து விழித்தாள் மகிழ். நல்ல ஜோரான மழைதான். ஆனால் ஊர் எல்லையிலேயே ஒரு பதற்றம் தெரிந்தது. ஒரு 4-5 பேர் தலைக்கு சாக்கு ஒன்றை போர்த்தி கொண்டு எங்கேயோ வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். அண்ணே, யாரையாவது நிறுத்தி என்னன்னு கேளுங்க. வடிவேலு வண்டியை விட்டு இறங்கி ஒருவனை அழைக்க அவன் திரும்பினான். என்ன தம்பி, என்னாச்சு? அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என தெரிந்து கொள்ள கார் கண்ணாடியை இறக்கினாள் மகேஸ்வரி. மாகாளியோட அடுத்த பௌர்ணமி வேடை நடந்துருச்சு. வடக்கு எல்லையில் நாட்டாமாவன் மவன் செத்து கிடக்கான். அதை பார்க்கத்தான் போகிறோம். வருவாள்.